எல்லோருக்கும் வணக்கம். ஒரு சர்வதேச ஆண்கள் தினத்தில் இந்த மாதிரி ஒரு அவார்டு வாங்குறது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமா இருக்கு. இது முடிச்சோன்னு கை தட்டாங்க. என்ன பேசுறேன் ஒன்றும் பிளான் பண்ணாமல் வந்துட்டேன் மேடம். இல்லை ரோபோ சங்கர் வந்திருக்காருன்னு சொன்னாங்க. சரி சேர்ந்து ஏதாவது ஒரு 5 நிமிஷம் ஏதாவது பண்ணலாம்னு பார்த்தேன். அவரு தலைவா வாங்க. வாங்கஜி, நீங்க வாங்க, தனியா போக கூடாது, வாங்க. Please come on the dais. அவங்க பேசாம மைக் கொடுத்து பேசுறாங்க. ராமஜி பேச்சு கேட்கறதுக்காக தான் ஓடி வந்தேன். இல்ல நீங்க வந்திருக்கீங்கன்னா நான் வந்து ஓடி வந்தேன். எப்படி நம்ம 2 பேரும் மாத்தி மாத்தி சொல்லிக்கிறதா? மாத்தி இல்ல போகுது. ஏதாவது பண்ணா தானே ஒரு மைக் கொடுத்து அதான் பேசணுமாங்க. நீங்க என்ன பண்ணாலும் சிரிப்பாங்க. வாங்க காவலத்துல. ஹலோ வணக்கம். ஹாய். இல்ல ஒரு நிமிஷம். இப்ப இவர் பேச்சை கேட்க கூடாதுன்றதுக்காக நீங்க செல்போன் பேசுறீங்களா? சொல்லிக்க மேடம். இல்ல இதை வந்து மறைச்சிருந்தாரா? ஒரு உயர் அதிகாரி உங்க பேச்சை கேட்கறதுக்காக கேட்கிறாங்க. அவங்க ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. கட் பண்ணிட்டாங்க. ஹலோ. ஹாய். ஹாய். நல்லா இருக்கீங்களா? அம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா? தாண்டி ஒரு மணி நேரம் அங்க போய்கிட்டு நீ ஏன் வர்ற? சரி வரலாம். ஹாய். ஹாயா. ஹலோ. ஏற்கனவே சொல்லிட்டு மறுபடியும் ஹாய் ஹலோ 2 இங்கிலீஷ் தான் தெரியும். தலைவர் ரிப்ளை பண்ணிடுறேன் ப்ளீஸ். ஒன்றும் வர மாட்டேங்குது. உங்களுடைய பாட்டு என்ன? மக்கள் உங்களை சரி அதை பாட்டு அடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். ராமர் நான் கிட்டத்தட்ட 25 வருட நட்பு. நம்ம மதுரை நகைச்சுவை மன்றம் தான் எங்களுக்கு வந்து மூலதனம், ஆழ்நிதனம் எல்லாமே. ஐயா ஞானசம்பந்தம் ஐயா தான் எங்களுக்கு வந்து குருநாதர். மதுரை ஹியூமர் தான். இவருடைய ஊர் வந்து அரிட்டாப்பட்டி. நான் வந்து அண்ணா நகரில் இருப்பேன். அரிட்டாப்பட்டியில் ஒரு சின்ன வீடு. ஸோ நாங்கள் ஒரு 7 பேர், அந்த நியூ காமெடி பாய்ஸ் ஒரு 7 பேர். இவர்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஒயிட் ஷர்ட் தான் இருக்கும். எங்கள்கிட்ட மேக்ஸிமம் அப்படிதான். ஆளுக்கு 10 ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்த்துருக்கோம். அப்போ இங்கிருந்து MIT எடுத்துட்டு அரிட்டாப்பட்டிக்கு ரோடே இருக்காது. ரோடே இல்லாத ஒரு கூட்டு கிராமத்தில் இருந்த ராமரை நாங்கள் பார்க்கறதுக்கு போய் அந்த ஒயிட் ஷர்ட்டை துவைச்சு அயன் பண்ணுறது காசு இருக்காது. அந்த ஒயிட் ஷர்ட்டை அலசி முன்னாடி ஒரு நண்பர் சவுந்தர் அவர் ஓட்டிட்டு போவார். நானும் இவரும் 2 சட்டையும் இப்படி பிடிச்சிக்கிட்டே வேலூர்ல இருந்து மதுரை வரை வருவோம். அதில் காஞ்சிரும் போன உடனே. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஆளுக்கு 2 ரூபா 1 ரூபா கொடுத்து அயன் பண்ணி அதுக்கப்புறம் மேடை ஏறி பெர்ஃபார்ம் பண்ணுவோம். நாங்கள் 7 பேர் சேர்ந்து முதல்ல வாங்கின சம்பளமே 25 ரூபா தான். ஆமாம், 7 பேருக்கு சேர்த்து 1 மணி நேரம் நிகழ்ச்சி பண்ணி அப்படி வந்து வளர்ந்த ஒரு ராமர். ஆனால் ஆக்சுவலாக அரவிந்துக்கு முன்னாடி ராமர் தான் நான் முதல்ல அந்த விஜய் தொலைக்காட்சிக்கு கூப்பிட்டேன். பட் அப்போ வர முடியல. முக்கியம் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணதுனால வர முடியல. பட் அதை தாண்டி அதான் சொல்லுவாங்கல்ல, திறமைகள் இருந்தால் எவ்வளோ பெரிய கதவையும் உடச்சிட்டு வருவாங்க. அதை தாண்டி உடச்சிட்டு இருந்தது தான் ராமர்ஜி. அதனால் ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்குறான். கண்டிப்பாக தேங்க்யூ. கிட்டத்தட்ட நீங்க அந்த பாட்டு ஆத்தாடி என்ன உடம்புலாம் வந்து நாங்க 25 வருஷத்துக்கு முன்னாடி கார்ல எங்களுக்கு வந்து ஆமணி வேணுல 7 பேர் சேர்ந்து மதுரை டு நாகர்கோவில் போறோம். 1500 ரூபாய் சம்பளம் வச்சுங்களேன் 7 பேருக்கு. அன்னைக்கு தான் தீபாவளியே. 7 பேர் சேர்ந்து இந்த மாதிரி பாட்டை பாடி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு வருவோம். அந்த பாடம்லாம் அன்னைக்கு விளையாட்டா சும்மா பண்ணது. அதுதான் இன்னைக்கு வந்து இவருக்கு இவ்வளவு பெரிய மேடையை கொடுத்துருக்குன்னா அந்த பாடம் தான். அந்த பாடம் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக ரோபோ சங்கர் சொன்ன மாதிரி 20 வருடங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம் அண்ணா அவர் மனசில் வச்சு சொல்கிறாங்க போது ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த ஆத்தாடி என்னோடமெல்லாம் நான் அப்படி ஜாலியாக பாடுற ஒரு பாட்டு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அந்த பாடத்தை எதிர்பார்க்குறாங்க.
கலர்ன்றக்காக என் மாதிரி சொல்ல போகுது. அது சும்மா பரட்ட மரத்துக்கு அப்படி உங்கள்கிட்ட திருப்பிக்கிட்டு இருக்கு. அப்படியா? பக்கத்துல அவருக்கு உனக்கு குளிர்னா என்ன தூக்கி போத்திக்கோ போத்திக்கோ மாமே தோளிலே மச்ச போல ஒட்டிக்கோ அடடா அடடா துண்டே இடுக்கிடு அடடா பத்திக்கு சின்ன நேரம் இந்த பூத்து கொடுக்கின்ற நந்தவனம் கொட்டின் நீர் வீழ்ச்சி அவளை எதிர வந்திருக்க அந்த மக்கள் கூட்டம் பார்க்கின்ற பொழுது இவற்றை நான் பார்க்கின்ற பொழுது என் மனம் எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு தெரியுமா? நதியோரோ நாடல் ஒன்று நாடல் கொண்டு நாட்டியும் நாடு இல்லை நாடந்த பாடம் சொல்ல நதியோரோ. ஓகே, தேங்க்யூ. இல்ல இந்த மாதிரி கரகாட்டத்துல எல்லாம் எப்படி பண்ணுவாங்க, கரகாட்ட கலைஞர்கள் மேடை கலைஞர்கள் எப்படி பண்ணுவாங்க, இதை நாங்க லைவா பண்ணிக்கிட்டே இருப்போம். மேடையில பேசும்போது அப்படிலாம் பேசுவோம். அதுதான் வந்து எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் அவருக்கு கொடுத்துருக்கு. சூப்பர், வாழ்த்துக்கள் ரோபோஜி. தேங்க்யூ ரோபோஜி. என்னம்மா என்ன வேலையா அந்தது பாடலையா? நான் பார்க்கலையா? என்ன வழி அது தொலைத்து விட்டேன் எந்த இடம் அது தொலைத்த இடம் உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்தெடுத்து உந்தன் காலடி தேடி வந்தேன். அப்படி ஒரு பாட்டு அது வர பார்த்துருக்காப்புல அதை கேட்கிறாங்க. தெரியுதா எவ்வளவு நோட் பண்றாங்க பாருங்க. நோட் பண்றாங்க. என்னவளே அடி என்னவளே அருகே அப்படி இருந்துட்டாங்க வச்சுங்களேன். அருகே அது அடுத்த பிளேட்டை பிடிச்சிக்கலாம் போய் அது ஒன்னியா நான் சொல்றேன் ஜென்ஸ் சும்மா எக்ஸாம்பிள் அருகே ஓகே. நீங்க தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண கூப்பிட்டேன். இல்ல நான் முதல்ல சொன்னது இன்னைக்கு வந்து அவர் ஆனந்த பேசுவியா? இன்னைக்கு முதல்ல சர்வதேச ஆண்கள் தினம். அதுல முதல்ல எல்லா ஆண்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த ஆண்கள் தினத்துக்கு வந்து பெண்கள் சார்புல அவங்களுடைய ஒரு விருது கொடுக்குறாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம். இல்ல உண்மையில அதுவும் மதுரையில ஜெயிச்ச மண்ணின் மைந்தர்களை இங்கிருந்து போய் ஜெயிச்ச எல்லாருக்குமே வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒன்னதான் நான் சொல்லலாம்னு நினைச்சேன். அதே நீ சொல்லிட்டு எதையாவது எடுத்ததுக்கு சொல்லலாம். அதை எடுத்து அதுல எடுத்துட்டேன். அதே மாதிரி ஏஞ்சல் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் யாரும் தெரியாது. அதுக்கப்புறம் வாங்க ஏஞ்சல் கூப்பிடவே இல்லை. நீங்க எல்லாம் வரக்கூடாது. வாங்க அதுக்கப்புறம் தான் தெரியும் காலேஜ் மட்டும். நான் வந்து எஸ்என் காலேஜ் மெஜரா காலேஜ்ல இவங்க ஒரு செட்டப் வந்து ஃபைனல் இயர் இருப்பாங்க. நான் ஒரு செட்டப் ஃபைனல் இயர். நான் வந்து இந்த அஸ்வின் கிட்ட ஆட் ஆக்டர் எல்லாம் வந்து எனக்கு ஒன்னாத்த காம்படிட்டர் இருந்தேன். அப்படி காம்படிட்டரா இருந்து இன்னைக்கு எனக்கு கூப்பிட்டு விருது கொடுக்குறாங்கன்னா அது ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ அதுக்கு முதல்ல வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பெரிய அதிகாரிகள்லாம் வந்திருக்கீங்க. முதல்ல அது ஒரு பெரிய சந்தோஷம். வாங்கம்மா. என்னம்மா என்ன விஷயமா வந்தீங்க? சும்மா வந்து நீங்க கவுண்டரியா? கவுண்டர் வந்திருக்காங்க. வாங்க கவுண்டர் வாங்க. எனக்கு தெரியாதம்மா. என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களுடைய பிரச்சனை என்ன? சரி, இந்த பிள்ளைங்க ஏமா பேர் என்னப்பா? பேர் என்னம்மா? கும்பி. என்ன நினைச்சிட்டு சொல்லுமா என்னம்மா பிரச்சனை? உனக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு? உங்க பேர் என்ன? அவங்க சொல்றோம். உங்க பேர் வயலியா? பேரு வயல் கயலா? ஹலோ, இந்த மைக்க யார் பண்றீங்க? தயவு செஞ்சு கேட்கணும்னா போயிருவேன். இன்ஸ்டாகிராம்ல வாங்குவீங்களா மைக்க? ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் எங்களுக்கு ஏன்னா மதுரையிலிருந்து போன ஜெயிச்ச ஒவ்வொரு துறையை சார்ந்த அத்தனை பேருக்கும் அவங்க விருது கொடுப்பது பெரிய விஷயம். அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதை தாண்டி இன்னைக்கு நான் மதுரைக்கு வந்துட்டு முக்கியமாக தவசி சாரை பார்க்க போயிருக்கேன். தவசி என்ன அவரை போய் பார்த்துட்டு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி பண்ணேன். இது என்னன்னா ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் பெருசாலாம் பண்ணலை. எல்லாருமே பண்ணுறாங்க. என்னன்னா நமக்கு கீழே உள்ளவனை நம்ம பார்த்துக்கிட்டா நமக்கு மேலே உள்ளவன் நம்மளை பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு ஒரே லாஜிக் தான்.
ஒரு முறை வந்தா கனவு, இருமுறை வந்தா ஆசை, பல முறை வந்தா லட்சியம். அந்த லட்சியத்தை நோக்கி தான் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள், இதே மாதிரி நிறைய மேடைகள், நிறைய விருதுகள்லாம் வாங்கணும். அதுக்கு உங்களை மாதிரி நிறைய இந்த மாதிரி கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணி எல்லாருக்கும் ஒவ்வொரு துறையையும் சார்ந்து காவல்துறை அதிகாரிகளை வந்து எல்லா துறையும் செலக்ட் பண்ணி கொடுக்குறீங்க. அதுக்கு வந்து உண்மையிலே ரொம்ப பெரிய மனசு, உங்களுடைய ட்ரஸ்ட், உங்களுடைய டீம் எல்லாருக்குமே உங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அப்போ நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லிட்டீங்க இல்லை? அப்போ இதான் உண்மையாக பண்ணிட்டு ஒன்று மட்டும் பண்ணுங்க, ஒன்றாவது பண்ணுங்க. ஒன்றாவது பண்ணிடுமா? நீ சொன்னா பண்ணுங்க. ஹலோ, கொஞ்சம் லெவல் பண்ணி அதிகமாக கொஞ்சம் லெவல் எடுத்துங்க ப்ளீஸ். கொஞ்சம் ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. இந்த நம்ம மதுரையிலாம் இந்த ஒரு டான்ஸ் குரூப் வச்சா வந்து எப்படி அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அதை மட்டும் எனக்காக ஒரு பண்ணுறாங்க. கொஞ்சம் லெவல் வைக்கணும். நான் லெவல் வைங்க. இல்லை இல்லை, நான் பண்ணவா நீ பண்ணுறியா? இல்லை, நீங்கள் பண்ணணும். நம்ம நீங்கள் எல்லாரும் பார்த்துப்பீங்களா? எக்ஸாம் சொல்லி அப்போ தான் அவங்க வந்து ரீகலெக்ட் போவாங்க. இப்போ எல்லாம் அது கிடையாது. ஆர்கெஸ்ட்ராவில் முத எடுத்த உடனே ஒரு வாய்ஸ் வரும்ல, மேடையில் ஏறின உடனே. இதெல்லாம் நான் எப்போ பண்ணேன்? நான் பார்த்துருக்கேன். எங்களுக்கு அதுக்கு வேண்டிய முகவரி ஏதோ நடன குழுவாக இருக்கட்டும், ஒரு ஆர்கெஸ்ட்ராவாக இருக்கட்டும், அட்ரஸ் வந்து சொல்லுவாங்க. கும்மிடலாம் கும்மி. நான் ஜல்லிக்கட்டா நடக்குது சிரிக்கல ஒய்யால. அதற்கு வேலைகள் இன்னும் ஒரு சில வழிகளில் நீங்கள் அவருடன் வந்து கொண்டிருந்த ராமோ சக்கர் அவர்களின் நடன நாட்டிய நிகழ்ச்சி இன்னும் ஒரு சில வழிகளில் அதுக்கு வேண்டிய முகவரி நம்பர் 7 கப்பல் விநாயகர் காம்ப்ளெக்ஸ். நம்பர் 7 நம்பர் 7 கப்பல் விநாயகர் காம்ப்ளெக்ஸ், கே புதூர், மதுரை 70. ஒழித்த பாடல் இறைவனுக்காக, இனி வரும் பாடல் உங்களுக்காக. ஓகே, இப்போ ஒரு சின்ன ஒரு இது அடே எக்கோ கட் பண்ணுங்க, நான் ரொம்ப கோவம் ஆகிடுவேன். ஓகே, நல்லா இருந்துச்சு, தேங்க்யூ. இப்போ நம்மெல்லாம் வந்து ஃப்ரீயா இருக்கும்போது என்ன பண்ணீங்க? எத்தனை பேருக்கு மருந்து கொடுக்கணும்? ஆமாம்மா, ஓகே தேங்க்யூ. அதை சொல்லுங்க நீங்க. இன்னும் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இல்லை, நான் ஒன்றும் இல்லை, நான் ஒரு கமல் சார் வாய்ஸ் பேசிட்டு போயிருக்கேன், அவ்வளோதான். இல்லை, எங்கள்கிட்ட நான் என்ன மைக்கு கொடுக்கக்கூடாது, கொடுத்தா நான் வந்து அப்புறம் பண்ணுறேன். ஏன்னா எவ்வளோ நேரம் அவார்டு வாங்கிட்டு போன நினச்சி அந்த அப்போ அந்த மைக்கை கொடுத்துச்சு. நான் பாடுறத வாங்கிட்டு போனேன். அந்த அவார்டு ஓகே, ஒரே ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஒரு சின்ன நகைச்சுவை. இது என்ன, பெண்கள் வந்து நிறைய ரசிக்கிறாங்கன்னு இருக்காங்க. நம்மளாம் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது என்னவா பண்ணுவோம்? தூங்குவோம். வீட்டு வேலை பார்ப்போம். ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்கிறேன், அது வேலை பார்க்கும்போது வேலை பார்ப்போம். ஃப்ரீயாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? தூங்குவோம். அதானே அவர் சொன்னாப்புல. சரி, ஓகே. டிவி பார்ப்போம். ஓகே, டிவி பார்ப்போம். டிவி பார்த்தோம்னா என்ன பண்ணுவோம்? சேனல் மாற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன பையன் என்ன பண்றான், 2 சேனல் மாத்தி பார்க்கறான். ஒரு சேனல்ல ஒரு சேனல்ல பெண்களுக்கான அழகு குறிப்பு நிகழ்ச்சி ஓடுது. இன்னொரு சேனல்ல விவசாயிகளுக்கு பல நன்மைகள் தரக்கூடிய வயலும் வாழும் நிகழ்ச்சி ஓடுது. இந்த சின்ன பையன் என்ன பண்றான், அடே என்ன ஆச்சு, டாய்லெட் போறீங்களா, சீக்கிரம் போயிட்டு வந்துட்டு கிளம்பிடுவேன். இங்க சொல்லி குறைக்காதீங்க, நம்ம ஊர் தான், மதுரை தான், மேலூர். இந்த பையன் 2 சேனல் மாத்தி பார்க்கறேன். என்னாச்சு, சேனல் அப்படி எடுத்து போனேங்க, உட்காருங்க. சேனலை மாத்தி பார்க்கறேன். ஒரு சேனல்ல பெண்களுக்கு அழகு குறிப்பு, இன்னொரு சேனல். இந்த பையன் என்ன பண்றான், மாத்தி பார்க்கறான். வெளியில கேட்கிறவனுக்கு எப்படி இருக்கும் தோணும். நீ சிரிக்கிற பார்த்தா எனக்கு மாறுச்சு. ஓகே, இப்போ வரலாம். ஒரு நிமிஷம் மேடம், ஒரே ஒரு நிமிஷம் தான், இல்லைன்னா மைக்க பண்ணி போடா அப்படின்னு சொல்லி. பெண்களின் கூந்தல் நீளமாகவும் அழகாகவும் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்றால், அதை அப்படியே குடிச்சு வேரோட குடுக்கி
காலி இடம் பார்த்து நல்லா நறுக்கு நட்டு வைக்கணுங்க. அப்பதான் கொத்து கொத்தா வளரும். பெண்களின் பற்கள் சொத்தை இல்லாமலும் இடைவெளி இல்லாமலும் இருக்க என்ன செய்ய வேண்டும்? பிரகாசமாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்றால், நல்லா ஒரு கை ஈர களிமண் எடுத்து அந்த தொட்டுக்குள்ளெல்லாம் அடைச்சு வைக்கணுங்க. அப்பதான் பெருச்சாலியெல்லாம் உள்ள போகாம இருக்கும். பெண்களின் முகத்தில் பற்கள் இல்லாமல் அழகாக பிரகாசமாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்றால், நல்லா அப்படியே பாக்டாம்பாஸ் யூரியா எடுத்து மேலாக தூவி விடுங்க. அப்பதான் கிருமி எல்லாம் தாக்காம இருக்கும். பெண்களின் மேனி ஒல்லியாகவும் அழகாகவும் ஸ்லிம்மாகவும் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்றால், அதை அப்படியே நல்லா விட்டோம்னு வச்சுக்கோங்க, பார்க்கறது ரொம்ப அப்படியே பிரகாசமா இருக்குங்க. ஆமா, அந்த மாதிரி செய்யுங்க. வாரத்துல 2 தடவை மம்பட்டி எடுத்து 2 பக்கம் சேப்பா செதுக்கி விடுங்க. ஒரே மாதிரி சீரா இருக்கும். தயவு செஞ்சு லேடிஸ்லாம் வீட்டுக்கு வாங்க, வீட்டில் போய் செஞ்சு பார்த்துறாங்க. விபரீதமா இருக்கும். ஓகே, நம்ம நீங்க அவார்டு வாங்கணும்னா இப்ப நீங்க மட்டும் மண்ணுங்க, நான் கிளம்பிட்டேன். இல்ல நான் தான் அப்படியா? தேங்க்யூ. ஃபைனலா உலக நாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் கமல் சார் வந்து பேசியிருந்தா எப்படி இருக்கும்? ஏன்னா நான் எதுவும் பண்ணாம போயிட்டு நம்ம சொல்லிடக்கூடாது இல்லையா? இது ஒரு அருமையான விழா. இந்த மாதிரியான ஒரு நல்ல விழாவுக்கு நான் மந்தமைக்கு பெருமைப்படுகிறேன். இது நிஜமான உண்மை. ஏன்னா நான் நண்பர் ரஜினி அவர்களும் இந்த மாதிரி பல விழாக்களில் வேட்டையாடி விளையாடி இருக்கிறோம். அதெல்லாம் பழைய கதை. அதெல்லாம் சொல்லணும்னா கிட்டத்தட்ட 3 நாளாக அவ்வளோ பெரிய கதை. இதை விட பெருமைப்படக்கூடிய விஷயம் வேற என்னவாக இருக்க முடியும்? நான் பெருமைப்படுகிறேன். இந்த மண்ணில் பிறந்ததற்கு, இந்த நாட்டில் பிறந்ததற்கு நான் பெருமைப்படுகிறேன். எனக்கு என்ன சந்தோஷம் தெரியுங்களா? 20 நிமிஷம் மேடையில் இருந்தோம். அப்பெல்லாம் கைதட்டாத அந்த காவல்துறை அதிகாரி இந்த வாய்ஸை கேட்ட இதுதான் எனக்கு கிடைச்ச வெற்றி. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் அவங்க நடத்திக்கிட்டே இருக்கணும். அனைவருக்கும் விருது பெற்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.